நம பார்வதீவதையே அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராஸ் பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்த காரைக்கால்கிற ஊரில் வணிகர் குலத்துக்கே தலைவராக இருந்தவர் தனதத்தர். அவர் ரொம்ப காலம் தவம் கடந்து சாமியுடைய அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சார். புனிதவதி சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பும் பக்தியும் வச்சு வளர்ந்தார். அடியார்களை வணங்கி அவங்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்ப விருப்பமுடையவராக இருந்தார். விளையாடும் போது கூட சாமி பேரத்தான் சொல்லுவார்னா பார்த்துக்கங்களேன். திருமண வயது வந்த உடனே நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்ற வணிகருக்கு மகனாக பிறந்த பரமதத்தன் என்பவரை புனிதவதிக்கு பெரியவங்கெல்லாம் பேசி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. இதை அழிமிடைத்தார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் விதிவழியே செயல்முறைமை செய்தமைத்து தளிரடி மென் நகைமயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள்னு சேக்கிழார் நமக்கு அருளி செய்கிறார். புதுமண தம்பதிகளுக்கு தனதத்தர் தன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு மாளிகை கட்டி கொடுத்து அதில் 2 பேரையும் கொடுத்தன வச்சார். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. புனிதவதியாரும் இல்லறத்தை சிறப்பாக நடத்தினாங்க. அதோட சிவபக்தி அடியார் பக்தியும் இடைவிடாது பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யாரோ 2 மாம்பழத்தை கொண்டு வந்து பரமதத்தன்கிட்ட கொடுக்க அவரும் அதை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார். அந்த நேரம் பார்த்து ஒரு அடியார் பசியோடு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போதைக்கு வெறும் சோறு மட்டும்தான் தயாராகி இருந்தது. கரியமுது இன்னும் தயாராகாததுனால அம்மையார் அவருக்கு சோறுடன் தயிரையும் இந்த மாம்பழத்தையும் வச்சு அடியாருக்கு உணவு படைச்சாங்க. இது முடிச்சு அந்த அடியாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். மத்தியானம் சாப்பிட வந்த பரமதத்தனுக்கு உணவோட மீதம் இருந்த ஒரு மாம்பழத்தை வெட்டி அவருக்கு சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே அது ரொம்ப ருசியாக இருந்தது. உடனே பரமதத்தன் அந்த இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்துட்டு வாயேன்னு கேட்டார். இப்போது புனிதவதியாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் அவருக்கு எல்லாமே சாமி தானே. உடனே சாமிகிட்ட போய் சாமி இப்படி ஆகி போச்சே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோடனே அவர் கையில் ஒரு மாம்பழம் வந்துச்சு. உடனே அதை கொண்டு போய் பரமதத்தனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டார், இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லையே, அது முதல்ல இருந்தது மதுர மாம்பழம்னா இது அதிமதுர மாம்பழம். இப்படி ஒரு மாம்பழத்தை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, இது உனக்கு எங்கே கிடச்சிதுன்னு கேட்க அம்மையாரும் வேறு வழி இல்லாமல் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இதை கேட்டவுடனே பரமதத்தனுக்கு ஆச்சரியத்தோட கொஞ்சம் சந்தேகமும் இருந்தது. உடனே அப்படின்னா இன்னொரு பழம் வாங்கிட்டு வான்னு சொல்ல மறுபடியும் புனிதவதியார் போய் சாமிகிட்ட ஏற்கனவே நீ கொடுத்தது பொய்ன்னு போகக்கூடாதுன்னா இப்போ மறுபடியும் ஒரு பழத்தை கொடுத்து தான் ஆகணும்னு கேட்க இறைவனுடைய அருளால் மறுபடியும் ஒரு மாம்பழம் வந்துச்சு. இதை கொண்டு போய் பரமதத்தன்கிட்ட கொடுக்கும்போது அவர் தொட்ட உடனே அந்த மாம்பழம் மறைஞ்சு போச்சு. இப்போ பரமதத்தனுக்கு பெரிய அதிர்ச்சி. புனிதவதியார் ஒரு தெய்வ பிறவி, இவரோட வாழும் தகுதி தனக்கு இல்லைன்னு அவர் முடிவே பண்ணிட்டார். வியாபாரம் செய்ய போகிறேன்னு சொல்லி கடல் மார்க்கமாக வெளிநாட்டுக்கு போய் அங்கே வியாபாரம் எல்லாம் பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரும்போது காரைக்கால் வராமல் பாண்டி நாட்டு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் தங்கி அங்கே ஒரு பெண்ணை மணந்து தனக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேரும் வச்சு வாழ்ந்துட்டு வரார். கொஞ்ச காலம் கழித்து விஷயம் தெரிஞ்ச புனிதவதியோட சொந்தக்காரங்கள்லாம் இது மாதிரி பரமதத்தன் பாண்டி நாட்டில் ஒரு இடத்துல இருக்காருங்கிறதையும் அவருக்கு திருமணம் ஆகிட்டுங்கிறதையும் தெரிஞ்சு புனிதவதியை அவரோட சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. புனிதவதியாரும் அவருடைய உறவினர்களும் தன்னை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தெரிஞ்ச பரமதத்தன் ஊர் எல்லையிலே தன்னுடைய மனைவி குழந்தையோடு ஓடி போய் அவருடைய திருவடிகளில் விழுந்து, அம்மா உன்னையே என்னுடைய குலதெய்வமாக கருதி வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு பிறந்த மகளுக்கு கூட உன்னுடைய திருப்பெயரை தான் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி, ஏன்பா இப்படி உன் மனைவியை போய் விழுந்து வணங்குறியேன்னு கேட்டாங்க. உடனே பரமதத்தன், இவர் சாதாரண பெண்ணுன்னு நினச்சிடாதீங்க, இவர் ஒரு தெய்வ பிறவி, இவரை என்னுடைய குலதெய்வமாக கருதி நான் வணங்குறேன், நீங்களும் வணங்குங்க, உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட புனிதவதியார் இவரோடு வாழ்வதற்காக சுமந்த இந்த உடல் இனிமேலே எனக்கு தேவையில்லைன்னு இறைவனை வேண்டி அனைவரும் போற்றி வணங்கும்படியாக ஒரு பேய் வடிவத்தை பெற்றாங்களாம். இந்த பேய் வடிவத்தோடு கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக புனிதமான அந்த கைலாய மலையில் தன்னுடைய கால் படக்கூடாதுன்னு தலைகீழாக நடந்து போனாங்களாம். ஒரு பேய், அதுவும் தலைகீழாக நடந்து வருவதை பார்த்து பயந்து போன தேவர்கள் கணக்கூட்டங்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் சொன்னபோது உமையம்மையாரை பார்த்து நம்மை பேணும் அம்மைகான்னு சிவபெருமானே சொன்னாராம். அதாவது இந்த உலக அனைத்தையும் படைத்தவராகவும் தனக்கு தாயும் தந்தையும் இல்லாட்டாலும்
இந்த உலக உயிர்கள் அனைத்துக்கும் தாய் தந்தையாக திகழக்கூடிய சிவபெருமானே அம்மையாரை பார்த்து நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னார்னா காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை நாம் என்னன்னு சொல்கிறது. அதனால தான் இந்த புராணத்தை சொல்ல வந்த சேக்கிழாரும் புனிதவதியார் புராணம்னு சொல்லாமல் காரைக்கால் அம்மையார் புராணம்னே நமக்கு தெரிவித்தாங்க. பின்னாடி இப்படியெல்லாம் நடக்க போகுதுங்கிறத முக்காலும் அறிந்த சேக்கிழார் பெருமான் முதல்லையே இதை பெரிய புராணத்தில் பதிவு பண்ணி நமக்கு காட்டிட்டாங்க. இப்போ அந்த பாட்டை மறுபடியும் திரும்பி பார்க்கலாம் வாங்க. தளிரடி மென் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள்னு சொல்றார். அப்போ காரைக்கால் அம்மையாரை மயில்னோ பரமதத்தனை காளைன்னு உருவப்படுத்தி நமக்கு காட்டுறார். பொதுவாக நம்ம உலகில் என்ன நினச்சிக்கிறோம், பெண்களை மயில் போன்றவர்கள்னோ அன்னம் போன்றவர்கள்னோ சொல்கிறது ஒரு மரபு. அதே போல் நல்ல மிடுக்கான இளைஞர்களை காளைன்னு சொல்கிறது ஒரு மரபுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல காளை மாடு அக்கறையில் பச்சை தெரிஞ்சால் உடனே புலத்திலிருந்து தாண்டி போய் அதை சாப்பிட போயிடும். அதே போல் பிற்காலத்தில் பரமதத்தனும் வேறு இடத்துக்கு போய் திருமணமாகி அவர் வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போறாருங்கிறதையும், மயில் தன்னுடைய இறகை தானே உதிர்க்கும் இயல்புடையது, அதே மாதிரி அம்மையாரும் தன்னுடைய உடலை விட்டு போயிடுவாங்கங்கிறதையும் சேக்கிழார் சொல்றார். இது எல்லாத்துக்கும் மேலே மயில் எப்போ தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடி தன் சுய உருவத்தை காட்டுதோ அப்போ காளை அதை பார்த்துச்சுன்னா மிரண்டு ஓடி போயிடும். அதே போல அம்மையாருடைய அந்த பக்தியும் அவர் சிவபெருமான் மேல் கொண்ட அன்புமாகி அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும் போது பரமதத்தன் தனக்கு தகுதி இல்லைன்னு அஞ்சி நடுங்கி அவரை விட்டு நீங்கி போய் அவரை தன்னுடைய குலதெய்வமாகவே கருதி வழிபட போறாருங்கிறத முதல்லையே சேக்கிழார் நமக்கு படம் பிடிச்சு காட்டிட்டார். இது எல்லாத்துக்கும் மேலே காரைக்கால் அம்மையாருக்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு வேண்டுறோம். அவர் என்ன வேண்டாராம்? இரவாத இன்ப அன்பு வேண்டாராம். இதை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஒருவேளை மறுபடியும் நான் பிறந்து வந்துட்டேன்னா மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எப்பவும் நான் உன்னை மறந்துடவே கூடாது, இன்னும் வேண்டும். அதுக்கப்புறமும் ஒன்று கேட்குறாரு, நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கின்றார். உன்னுடைய அந்த ஐந்தொழிற் கூத்து நடக்கும்போது நான் உன் திருவடியிலேயே இருந்து உன்னை தரிசித்து வணங்கிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டாராம். நம்ம வழிபாட்டு நெறியில் இருக்கிறோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. இறைவனுடைய அருளால் நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே சாமிக்கு கண்ணு இல்லையா, அதே கொஞ்சம் நீடிச்சு போச்சுன்னா ஐயோ சாமியே இல்லை, நான் இவ்வளோ வழிபட்ட என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவர்க்குன்னு சொல்கிறார். அதாவது என்னுடைய பிரச்சனையை துன்பத்தை போக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு துணையாக இருந்து ஒரு ஆறுதல் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இதுதான் வழிப்பான்னு ஒரு வழியை காட்டாட்டாலும் பரவாயில்ல, அவர் எப்படி இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்காவது ஒரு அழகாக இருக்காரா? அவர் எலும்பு மாலைகளை அணிஞ்சிக்கிட்டு மண்டை ஓட்டை அணிஞ்சிக்கிட்டு சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு என் நெஞ்சில் அவர் மேலே நான் கொண்ட அன்பும் பக்தியும் ஒரு நாளும் விட்டு போகாது. அவர் என்னை கண்டுக்காமலே விட்டாலும் பரவாயில்ல, நான் அவருடைய அடிமை, அவருக்கு தொண்டு செய்வது, அவரை வணங்குவது, அவரை பாடி பரவுவது, இதை நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. புனிதவதி என்னும் திருப்பெயரை பக்த பஞ்சாட்சரம்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஐந்தெழுத்தை சொல்வதனால் நமக்கு என்ன சிறப்பும் பெருமையும் நலமும் கிடைக்குமோ அதே பெருமையும் சிறப்பும் நலமும் புனிதவதி புனிதவதி புனிதவதின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு உறுதி மட்டும் நம்ம மனசில் இருந்துட்டுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைப்பதை நாம் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து உணர்ந்து அவனுடைய அருளில் அவனுடைய அன்பில் ஆட்பட்டு நாமும் அவன் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு செலுத்தி எல்லா நலன்களையும் பெறலாம். அதனால் பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையார் குரு பூஜை தினத்தில் அவரை வணங்கி இந்த உறுதிமொழியை ஏற்று எல்லா நலன்களையும் பெறுவோம். அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா.